சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திறனாய்வாளர், திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர், தயாரிப்பாளர் கே ராஜன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, நீங்கள் திரைத்துறையில் தயாரிப்பாளர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோடு இருந்தாலும் ஒரு கல்வியாளர், கல்விக்கூடங்கள் நடத்துகிறவர், ஈழத்தமிழர் விவகாரங்களில் தொடர்ச்சியாக அதற்காக குரல் கொடுக்கக்கூடியவர், இப்படி பல்வேறு முகங்கள் இருக்குது. அதை தாண்டி உங்களுக்கு ஒரு திராவிட இயக்க உணர்வு இருக்குது, காமராஜர் மீது பற்று இருக்குது, பொதுவாக மொழி இனம் சார்ந்த ஒரு உணர்வு உடையவர் நீங்கள். இந்த நிலையில் தமிழ்நாட்டில் பாஜக என்ன மாதிரியான உத்தியை கையாள்வதாக பார்க்குறீங்க? அவங்க எல்லா மாநிலத்திலையும் வந்துட்டாங்க, தமிழ்நாட்டில் மட்டும் வர முடியல. ஆனால் மோடி, அமித்ஷா அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வராங்க, நாங்கள் இப்படி கொண்டு வந்துடுவோங்கிறாங்க, சோசியல் இன்ஜினியரிங்கிறாங்க, சில சாதிகளை குறி வச்சு நாங்கள் உள்ளே வரோம் அப்படிங்கிறாங்க. அதிமுகவை கையில் முழுக்க எடுத்துட்டாங்கங்கிற விமர்சனம் வருது. நாங்கள் பாருங்கள், இந்த முறை நாங்கள் வந்துடுவோங்கிறாங்க. மோடி போன்றவர்கள், அமித்ஷா போன்றவர்கள் ஒவ்வொரு முறை வருகை எத்தகைய தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும்? பாஜகவுக்கு பெரிய ஒரு ஸ்கோப் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒரு தாக்கம் ஏற்படுத்தாது. அப்படியா? அவர் உல்லாச பயணம் மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து போகலாம். போன முறை போன எம்பி எலெக்ஷனில் கூட 8 முறையே வந்தார், ரோட் ஷோலாம் நடத்தினார். ஆமாம். ஒவ்வொரு மீட்டிங்கில் ஒரு திருக்குறளை தப்பாக சொல்லுவார். திருக்குறள் சொல்கிறத சந்தோஷம். அவர் ஹிந்திக்காரரு, ஏதோ சொல்கிறார், எழுதி வச்சு. உச்சரிப்பு வராது, நம்ம உச்சரிப்பு. தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ் சொல்ல, ஆந்திரா போனால் தெலுங்கில் பேசுவார். அந்த ஒரு வார்த்தை நமஸ்காரம். கன்னடா போனால் கன்னடா பேசுவார். இது புதுசு இல்லை. கேரளா போனால் கேரளா பேசுவார். அதனால தமிழில் பேச. நார்த் ஈஸ்ட் போனால் அந்த ட்ரெஸ் எல்லாம் போடுவார், வடகிழக்கு அந்தந்த மாவட்டத்துக்கு ஏற்ற மாதிரி, மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த உடை போட்டு போய் வேஷம் போடுறது மிகச்சிறந்த நடிகர். என்னன்னா, இங்கே எந்த கட்சியும் தன்னை எதிர்க்கக்கூடாது, தன் தவறுகளை சுட்டி காட்டக்கூடாது. அது இந்தியாவிலே மிக போல்டாக மோடியுடைய தவறுகளை எதிர்த்து பேசுகிறது மு.க. ஸ்டாலின் என்ற மிக மாபெரும் தலைவர். இன்னைக்கு மாபெரும் தலைவர் ஆயிட்டார். அதனால்தான் சிவசேனா சாம்னா பத்திரிகையில் ஸ்டாலின் தான் இந்தியா கூட்டணி தலைவர் ஆகணும்னு மகாராஷ்டிராவில் எழுதுறாங்க. அதை தான் சொல்ல வந்தேன். முலாம் சிங் யாதவோட மகனா இவர்? சிவசேனா உத்தவ் தாக்கரே, பால் தாக்கரேவுடைய மகன், பால் தாக்கரே மகன். இந்தியாவிலே இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்க தகுதி படைத்தவர் மு.க. ஸ்டாலின் தான் மராத்தி பத்திரிகையில் எழுதுறாங்க, சாம்னால. வடநாட்டுக்காரர் சொல்றார். அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் தமிழ்நாட்டில் நடக்கிற நலத்திட்டங்களை உற்று நோக்கி அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன் இன்னைக்கு பீகாரில் 10,000 கொடுத்தாங்களே, தமிழ்நாட்டில் இவங்க கொடுத்தா 1000-2000 ரூபாய் முன்னாச்சு தான் அங்கே கொடுத்தாங்க. ஆக அவங்க நோக்கெல்லாம் எல்லா மாநிலத்தையும் பிரித்தாச்சு. இங்கே ஒரு அதிமுக கிடச்சிருக்கு, அதை அழித்து ஒழித்து இவங்க பலம் சேர்க்குற முடிவில் அடிக்கடி வர்றாரு. அதே சமயம் அதிமுகவை வச்சு திமுகவை க்ளோஸ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அது எந்த காலமும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது மோடி அவர்கள் எவ்வளோ நாள் வந்தாலும் சரி. கல்வி நிதி இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க. 250 கோடியா? 250 கோடி. அது ஏதோ அந்த திட்டத்தில் கையெழுத்து போடல, உங்களுக்கு தரமாட்டேன், மும்மொழி கொள்கையை நிறைவேற்றல, தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளோ கேவலம்! ஒரு தமிழ்நாட்டு இக்கட்டில் மாட்டி விடுறாங்க. தமிழ்நாட்டை பொருளாதார இக்கட்டில் மாட்டி விடுறாங்க. கோயம்புத்தூர், மதுரை மெட்ரோ திட்டம், அவர் எழுதின லெட்டர் சரியில்லை, அவர் போட்ட அந்த வரிகள் சரியில்லைன்னு திருப்பி அனுப்புகிறாங்க. இதை விட குறைஞ்ச ஜனத்தொகை உள்ள மாநிலங்களுக்கெல்லாம் மெட்ரோ ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. அவங்க நினைச்சிருந்தா கோயம்புத்தூர் மதுரைனா ரொம்ப சின்ன ஊராமே, அதுக்கெல்லாம் தர முடியாதாமே. கோயம்புத்தூர் சின்ன ஊரா? அதான், கோயம்புத்தூர் மதுரைனா ரொம்ப சின்ன ஊர், அதனால் உங்களுக்குலாம் தர முடியாது. டெல்லியை விட பெரிய ஊர். ஆமாம். மதுரையும் கோயம்புத்தூரும் பல மாநிலம் விட பெரிய ஊர். வேணுன்னே பண்ணுறது. இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது, எதிரிகள் இருக்கக்கூடாது. அதுக்கு கைக்கூலியாக எடப்பாடி பழனிசாமி அதிமுக அடமான வச்சார். அந்த குதிரை மேலே ஏறிட்டு சவாரி செய்ய பார்க்குறாங்க. இந்த எலெக்ஷனில் அதிமுக கதி காலி. நேற்று பன்னீர்செல்வம் வந்து சேர்ந்துட்டார். பன்னீர்செல்வம், பிரேமலதா, பிரேம், நிறைய பேர் இன்றைக்கி திமுகவை தேடி வர்றாங்க.
சசிகலா ஒரு கட்சிக்கு போகிறாங்க. ஆக இன்னைக்கு அதிமுக அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இதுக்கு தலைமை தாங்கிறது அமித்ஷா. அதான் ஒருத்தர் சொன்னார், அது அதிமுக இல்லை, அமித்ஷா திமுக. எடப்பாடி சிஎம் கேண்டிடேட் கிடையாதாப்ப? இல்லை, எடப்பாடி அதுக்கு தலைமை தான் டெல்லியில் ஆயிடுச்சு. எடப்பாடி சிஎம் கேண்டிடேட் ஒரு ஆள் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது ஒருத்தவங்களும் சொல்கிறதில்ல. எடப்பாடி பேரையே மோடி சொல்லலையே. அவர் நயினா நாகேந்திரன் பிஜேபிக்காரங்க 4-5 பேர் மினிஸ்டர் ஆகுங்கிறாரு. ஆமாம், அப்புறம் எடப்பாடி ஒரு எம்எல்ஏ 4 மினிஸ்டர். ஆளே இல்லாத கட்சியில் மினிஸ்டர் கேட்குறாங்கன்னா அடுத்து அதிமுகவை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு திமுக இப்போவே ஒரு 25% ஏடிஎம்கே போயிட்டாங்க, அதிமுக பாரதிய ஜனதாவுக்கு போயிட்டாங்க. ஆக அதிமுக திமுகவை ஒழிப்பதை விட அதிமுகவை அழித்து அவர்கள் வளருது தான் இங்கே அவங்க நோக்கம். அதுக்கு தான் மோடி இங்கே அடிக்கடி வந்துட்டு போகிறார். வர்றார குறை சொல்கிறாரு, இந்த திட்டங்களுக்கு இவ்வளோ நிதி ஒதுக்கி தர்றேன் அப்படின்னு ஒரு ஆதரவு பெருக்குன்னா பாராட்டலாம். ஆதரவு பெருக்குது வந்து அழிப்பது என்பது ஒன்று, ஆதரவு பெருகுவது என்று ஒன்று. இப்போ இதை அழிக்கணும்னு பார்க்குறாங்க, திமுக ஒழிக்கணும்னு பார்க்குறாங்க. ஆதரவு பெருக்கணும்னு நினச்சா இங்கே தர வேண்டிய நிதியை தந்து, மதுரை கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் தந்து, இன்னும் பல திட்டங்கள் இருக்குது, அதெல்லாம் நிறைவேற்றினா தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் அனுதாபப்படுவாங்க. மத கலவரம், மதுரையில் ஒரு மத கலவரம், இந்து முஸ்லீம் சகோதர வாழ்ந்து. அவர் மதுரைக்கு தானே வராரு. திருப்பரங்குன்ற இஷ்யூவில் அவங்க ஓட் பேங்கை கேப்சர் பண்ண தானே அவங்க யோசிக்கிறாங்க. அது முடியாது. என்னுடைய முற்றில் சகோதரர்கள் நம்ம இந்துக்களோட அவ்வளோ அந்யோன்யமாக இருக்கிறோம். மாமா தர்கா இருக்கக்கூடாதாமே, முருகன் மலையில் எதுக்கு தர்கா அப்படிங்கிறாங்களே. அதான் அயோத்தியாக்க பார்க்குறாங்க இங்கே. அதான் ராஜா சொன்னார், அயோத்தியாக்கு தான் அயோத்தியாக்கரன் சொன்னார். அப்போது மத துவேஷம், மதத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டை பிரிக்க நினைக்கிறது மோடியை மக்கள் விரும்ப மாட்டார்கள். அவர் எத்தனை முறை வேணா ரோட் ஷோ பண்ணட்டும், அது என்ன ஷோ வேணா பண்ணட்டும், நடக்காதுங்க, நடக்காது. அமித்ஷாவால் நடக்காது, மோடியாவால் நடக்காது. மு.க. ஸ்டாலின் என்கிற ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த தலைவர் தமிழகத்தில். திமுகவை தான் இந்துக்களின் எதிரி கட்சின்னு சொல்லுது பிஜேபி. அவங்க இந்துக்களுக்கு எதிரான கட்சி. என்ன ஒன்றா சொல்லுவாங்க, அவன் மனசாட்சி இல்லாதவன், அவன் உடம்புல ரத்தம் ஓடல, வேறு ஏதோ ஓடுது. அதனால தான் இவ்வளோ பொய்யா சொல்லி பொய் பிரச்சாரம் பண்ணி திமுகவுக்கு கெட்ட பேரை உண்டாக்க பார்க்குறாங்க. ஆனால் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு ஒரு அமைதியின் உருவமாக, ஒரு ஞானியைப் போல, ஒரு யோகியைப் போல சிரித்த முகத்தோடு தமிழக மக்களை சந்தித்து பல நல்ல திட்டங்களை மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி 24 தமிழகத்தில் மீண்டும் மலரப்போகிறது. தமிழக மக்கள் அதற்கு தயாராகிவிட்டார்கள். அதிமுக பாஜக தோல்வியால் படுதோல்வி அடைய போகிறோம். இன்னொரு விமர்சனம் வைக்கிறாங்க, திமுகவில் இப்போ இருக்கிறதுலாம் அதிமுக காரங்க தானே. செந்தில் பாலாஜி, முத்துசாமி, ரகுபதி, சேகர் பாபு, இப்போ ஓபிஎஸ், இப்படியே நீங்கள் அதிமுக காரங்களை முழுக்க உள்ள இழுத்து திமுகவை நீங்கள் வளர்க்குறீங்களா அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க. என்ன ஒரு 10 பேர் கணக்கு சொன்னீங்களா? இல்லை, அவங்க எல்லாருமே முக்கியமான அமைச்சர்களா ஒரு தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிறாங்க. நான் நம்பலை. திமுக உன்னை விட பெட்டர்னு நம்புகிறான். நீ நம்பிக்கை துரோகி, எடப்பாடி நம்பிக்கை துரோகி. வளர்த்து விட்டவங்களை வாரி கொட்டிட்டு, ஏன் சசிகலா மனன் வந்து என்னை கொல்ல பார்த்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. அப்போது நம்பிக்கைக்குரிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நம்பி வர்றாங்க. வந்தால் இவர் இருந்தால் சீட்டு கொடுக்க போகிறாரு, மரியாதை கொடுக்க போகிறாரு, அவ்வளோதான். அவங்க டாமினேஷனில் ஒன்றும் இருக்காது. இல்லை, அப்போ திமுகவில் ஏற்கனவே உள்ளவங்களுக்கு அந்த தொகுதிகளில் பிரச்சனை வராதா? அவங்க சார் திமுக அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க சார். நான் ஏற்கனவே தங்க தமிழ் செல்வன் வந்திருக்காரு, அதே பகுதியிலேருந்து இப்போ ஓபிஎஸ் வந்திருக்கிறாரு, அன்வர் ராஜா ராமநாதபுரத்துலேருந்து வந்திருக்காரு. அப்போ அங்கங்கே திமுக காரங்க ஏற்கனவே அந்த பகுதியில் இருப்பாங்கல்ல பாரம்பரியமாக, அதெல்லாம் பிரச்சனை ஆகாதா? சீட்டு சரி, பிரச்சனை ஒன்றும் பண்ண முடியாது. பிரச்சனை ஆகுது, அதனால தானே வர்றாங்க, நம்பி வர்றாங்க. அதில் யாருக்கு மரியாதை கொடுக்கணும்னு முதல்வருக்கு தெரியும். யாருக்கு மரியாதை கொடுக்கணும், யாரை பக்கத்தில் வச்சுக்கணும், யாருக்கு பதவி கொடுக்கணும், அவங்கவுங்க மரியாதையை காப்பாற்றுவார்.
அதே தன் கட்சிக்காரையும் திருப்திப்படுத்துவார். யாருடைய வெறுப்புக்கும் ஆளாக மாட்டார் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின். அதை நம்பலாம். தமிழக மக்கள் நம்புகிறாங்க. தாய்மார்கள் அன்னைக்கு எம்ஜிஆருக்கு என்ன பெருங்கூட்டம் இருந்தது. தாய்மார்கள் தன் வீட்டு அந்த எம்ஜிஆர் மாஸ் இப்போ ஸ்டாலினுக்கு இருக்கு. அதோட கூடிட்டு சார், எம்ஜிஆருக்கு இருந்த அந்த பெண்கள் கூட்டம் இன்னைக்கு ஸ்டாலினுக்கு கூடி. விஜய் கட்சிக்காரங்க எங்க பக்கம் தான் பெண்கள் இருக்கிறாங்கிறாங்க. அது காலேஜ் ஸ்டூடெண்ட்டு சிலர் இருக்காங்க. அது இதை போச்ச, இதை கோர்ட்டு விவகாரத்து நோட்டீஸ் இதில் இப்போ அடி பெரிய அடி. அது தாய்மார்களை யோசிக்க வைக்காதா? குடும்பத்தையே காப்பாற்றவன், புள்ள குட்டிகளை காப்பாற்றவன், அப்பா அம்மாவை காப்பாற்றவன் எப்படி நாட்டை காக்க போகிறான்னு இன்றைக்கி தாய்மார்கள் யோசிக்க மாட்டாங்களா? 50% கொஞ்சம் போச்சு, பொட்டுன்னு விழுந்து போச்சு. அதனால் அவர் தலையெடுக்கிறது கஷ்டம். என்னென்ன வரப்போகுதோ. அதனால் திமுக ஸ்ட்ராங்காக இருக்குது சார். வர்ற மேற்கு மண்டலத்துலையும் ஸ்ட்ராங்காக இருக்கா? எல்லாம் கோவை, ஈரோடு, தமிழ்நாடு, எடப்பாடி அந்த சமுதாய வாக்குகள் அவர் கிடைக்குங்கிறாங்க. அதெல்லாம் வேற கதை. இப்போ கிடையாது. இப்போ அது கிடையாது. இன்னைக்கு திமுக தான் நம்பர் 1 இந்த தமிழகத்தில் வின். இல்லை, அவங்க எடப்பாடிக்கு கவுண்டர் ஓட்டு, பாமக வன்னியர் ஓட்டுலாம் சேர்ந்தா அந்த அந்த பகுதி தருமபுரி, சேலம் இதெல்லாம் அடிச்சிருவாங்கங்கிற மாதிரி பாஜகக்காரங்க பேசுகிறாங்க. அது போச்சு. இப்போ இல்லை. பெரியவர் ராமதாஸ் இவர் அன்புமணி கிட்ட இல்லை, வன்னியர் ஓட்டு இல்லை. அது வன்னியர் ஓட்டில் இளைஞர்கள் கொஞ்சம் பேர் இருக்கான், ஒரு 50 பேர். மீதி 50% பெரியவர் கூட, டாக்டர் ராமதாஸ் கூட இருக்காங்க. அது அந்த ஓட்டு பிரிஞ்சு போச்சு. தேமுதிக வந்துருச்சு. அதன் பலம் பெருகிவிட்டது. அவர் செய்த நன்மைகள் பெருகிவிட்டது. தாய்மார்களின் பலம் பெருகிவிட்டது. அப்போ இன்னைக்கு ஒரு தலைவராக, இந்திய தலைவராக மு க ஸ்டாலின் முதலமைச்சர் ஓங்கிவிட்டார். அவர் ஜெயிப்பது உறுதி. ஸோ இப்போ பாஜகவினுடைய ஆன்டி ஹிந்து இதெல்லாம் எடுபடாது. இந்துக்கள் இனிமேல் எடுபடாது. மோடி 5 முறை வந்தாலும் சரி, 10 முறை வந்தாலும் சரி, ஒன்று ஃபாரின் போவார், இல்லைன்னா தமிழ்நாட்டுக்கு வருவார். வந்து ஏதோ ஒரு கூத்தாடிட்டு அவர் வீட்டை போயிடுவார். ஆக மோடியின் வேஷம் கூட பலிக்காது. அது திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சார். அமைதி வழியில் திமுகவை ஒற்றுமைப்படுத்தி பல எதிர்கட்சிக்காரர்கள் கூட நம்பி வந்திருக்காங்க. இதை தான் நீங்கள் பார்க்கணும். நம்பிக்கையோடு வந்திருக்காங்க. அவர்களை பூரா காப்பாற்றுவார், கட்சிக்காரனையும் காப்பாற்றுவார், யாரையும் விட்டுற மாட்டார். பார்ப்போம். அரசியல் ரீதியாக தமிழ்நாடு, தமிழர் அரசியல் இதை எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி பார்க்கணும், ஒரு இந்துத்துவ அரசியலை மக்கள் ஏற்பாருங்களா, இங்கே இருக்க திராவிட அரசியல் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்குதா, இது எப்படி யாருக்கு என்னென்ன வாக்குகள்ங்கிறத உங்களுடைய நீண்ட நெடிய அனுபவம், உங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் சமூக உணர்விலிருந்து ரொம்ப விரிவாக எடுத்து வச்சிங்க. நன்றி.